நான் தான் ஓம்காரம். எவர் ஒருவர் எப்பொழுதும் தான் என்ற அகந்தை கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நான் எதிரியாவேன். ஆனால் நல்லுணர்வுடன் நற்செயல் செய்பவர்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் தான் ஓம்காரம். ஆகாய வழியாக சென்று கொண்டிருந்த நாரதர் கீழே ஒரு வனத்தில் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமனை காண்கிறார். அவர் தரிசனத்திற்கு கீழே வருகிறார். ஆனால் பரசுராமனின் கோபத்திற்கு ஆளாகி மறைந்து விடுகிறார். கைலையில் பார்வதி கணேசனை சிவனின் தியானம் கலையாமல் பார்த்துக்கொள் என ஆணையிடுகிறாள். ஆனால் அப்பொழுது பரசுராமர் வருகிறார். அவர்களுக்கிடையில் வாக்குவாதம் நடக்கிறது. பிறகு இருவருக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறது. நாரதரும் மற்ற தேவர்களும் இதனால் கவலை கொள்கிறார்கள். முடிவில் பரசுராமரின் கோடாரியால் கணேசனின் ஒரு தந்தம் வெட்டப்படுகிறது. பார்வதி கோபம் அடைகிறாள். ஆனால் சிவன் அங்கு வந்து சமாதானம் செய். வணக்கம் தந்தையே. வணக்கம் தாயே. கார்த்திகேயனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பரசுராமரே. தங்கள் தரிசனம் கிட்டியதே எங்களது பாக்கியம். நான் தான் பாக்கியம் செய்தவன். எனது குருவுடன் கூட குருமாதாவையும் குருவின் இரு மகன்களையும் காணும் பாக்கியம் கிடைத்தது. தாங்கள் இறைவன் விஷ்ணுவின் அவதாரம், மதிப்புக்குரியவர். ஆனால் பரம்பொருளின் சிஷ்யன் ஆகையால் எங்கள் அன்புக்கு பாத்திரமானவர். கணேசனின் தந்தம் உடைக்கப்பட்டதால் எனது கோபம் அதிகமானது. இதனால் என்ன தெரிகிறது என்றால், தாங்கள் இங்கு வருவதற்கு முன் அறியாமை நுழைந்து விட்டது. அது முதலில் தங்களையும் பிறகு என்னையும் பிடித்துக் கொண்டது. நான் கூறியதற்கு என்னை மன்னியுங்கள். இல்லை இல்லை, மன்னிப்பு கேட்டு என்னை கவலைக்குள்ளாக்காதீர்கள். தாங்கள் எனது குருமாதா. நான் தங்களை இறைவனின் சிஷ்யனாக அல்ல, இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவினுடைய அவதாரமாக நினைத்து மன்னிப்பு கோருகிறேன். ஆனால் நான் ஒரு சிஷ்யனாக எனது குரு சிவசங்கரின் தரிசனத்தை காண வந்தேன். ஆனால் இங்கு வந்து அறியாமையால் நான் 2 குற்றம் செய்தேன். ஒன்று கணேசனை தாக்கினேன். 2 குருமாதாவை என்னிடம் மன்னிப்பு கோர வைத்தேன். நான் இந்த குற்றங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். குருவே, எனக்கு ஆணையிடுங்கள். நான் மகேந்திர மலைக்கு சென்று இந்த குற்றத்திற்கு பிராயச்சித்தம் செய்வேன். பரசுராமர் பிராயச்சித்தம் செய்ய மகேந்திர மலையை நோக்கி செல்கிறார். இந்த நிகழ்ச்சியின் சுகமான முடிவு இப்படி ஆகிவிட்டது தேவராஜா. நான் உன்னிடம் முன்பே கூறினேன், இவை அனைத்தும் சிவனின் திருவிளையாடல் தான். ஆனால் தேவரிஷி, இந்த திருவிளையாடலினால் என்ன பலன்? மேகதேவா, நீ இன்னும் பலனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? முடிவை அறிந்து கொள்ளவில்லையா? கேள். கணேசனை ஏகதந்தன் என்று அழைக்கும் லட்சியத்தை அடைவதற்காக இறைவன் பரம்பொருள் மாமுனிவர் பரசுராமரின் மனதில் தனது தரிசனத்தை காண ஆவலை தூண்டினார். அவரை கைலைக்கு அழைத்தார். இவ்வாறு தனது குடும்பத்தினருக்கு இறைவன் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரை அறிமுகப்படுத்தினார். நாராயண நாராயண. கணேசன் ஏகதந்தன் ஆகிவிட்டான். சகோதரா கார்த்திகேயா, நீ என்னிடத்தில் இருந்திருந்தால் பரசுராமரின் கைகளால் ஒரு தந்தமுடையவனாக இருக்க மாட்டாய். இருந்திருந்தால் மட்டும் என்ன செய்திருப்பேன்? தந்தையார் தான் இங்கு இருந்தார் அல்லவா? அவரே ஏதும் செய்யாத போது நான் என்ன செய்திருக்க முடியும்? இதில் உண்மை என்னவென்றால், தந்தையின் விருப்பத்தால் தான் எல்லாமே நடந்தது. அவர் உன்னை ஏகதந்தனாக்கி பெருமையை அதிகப்படுத்தினார். நீயும் ஆகிவிட்டாய். கணேசா, குமரன் கார்த்திகேயனும் வந்து விட்டான். விளையாடலாமா? விளையாடுவோம், வாருங்கள் வாருங்கள். உனக்கு உன் மகன்களின் திருமணத்தை பற்றி கவலை இல்லை. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? நான் தானே இந்த விஷயத்தை பற்றி தங்களிடம் பேசினேன். பேசினாய், ஆனால் அந்த பேச்சை மறந்து விட்டாய். இல்லை, நான் மறக்கவில்லை.
எனக்கு ஒன்றுதான் தெரியும். தங்கள் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. தாங்கள் விரும்பாதவரை தங்களுடைய மகன்களின் திருமண பேச்சு பேச்சாக மட்டும்தான் இருக்கும். சற்று யோசி. எனக்கு ஆசையும் விருப்பமும் இல்லாவிட்டால் இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசப் போகிறேன்? இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க! தேவி பார்வதி வாழ்க! வணக்கம் பரம்பொருளே. வணக்கம் தேவி பார்வதி. வாருங்கள் அரசே. தேவரிஷி நாரதர் என்னிடம் கூறியதனால் தங்கள் முன் வந்திருக்கிறேன் பிரபு. வந்த காரணத்தை கூறுங்கள் விஸ்வரூபரே. எல்லாம் அறிந்தவரிடம் நான் எதை கூறுவது பிரபு? இவர்கள் எனது மகள்கள் புத்தி மற்றும் சித்தி. நான் எனது பொறுப்பை நிறைவேற்ற நினைக்கிறேன் பிரபு. அதை யார் மீது சுமத்தப் போகிறீர்கள்? பிரபு, தங்கள் மீதும் தேவி பார்வதியின் மீதும் தங்களின் மருமகள்களாக்கி. உனது முடிவை கூறு தேவி. முடிவை கூறும் உரிமை உங்களுடையதுதானே. ஆனால் எனக்கு 2 பெண்களும் மருமகளாகத்தான் தெரிகிறார்கள். அதாவது எனது முடிவுக்கு காத்திராமலேயே நீ முடிவெடுத்து விட்டாயா? இந்த 2 பெண்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அரசே, கவலையின்றி மாளிகைக்கு திரும்பிச் செல்லுங்கள். நேரம் வரும்பொழுது நற்செய்தி உங்களை நாடி வரும். பிரபு, இது எனது பாக்கியம். வணக்கம் பரம்பொருளே. வணக்கம் தேவி பார்வதி. அன்னை தந்தைக்கு எங்களது வணக்கம். வணக்கம். நலம் உண்டாகட்டும். இப்பொழுது இருவரும் 2 பெண்களை கண்டீர்கள் அல்லவா? அவர்கள் எங்கள் வருங்கால மருமகள்கள். ஆனால் திருமணத்திற்கு முன் நீங்கள் திருமணத்திற்கு ஏற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். தாங்கள் எங்களை திருமணத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்று நினைக்கிறீர்களா என்ன? இல்லை இல்லை கணேசா, அவ்வாறு இல்லை. தந்தை கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். திருமணத்திற்கு முன் நீங்கள் இருவரும் பூமியை சுற்றி வர வேண்டும். யார் பூமியை முதலில் சுற்றிவிட்டு வருகிறாரோ அவருக்கு தான் முதலில் திருமணம். நாங்கள் யாருடைய திருமணத்தை முதலில் செய்வதென்று யோசித்தோம். கடைசியில் இந்த வழிதான் கிடைத்தது. தந்தையே, நான் இதற்கு முன்பும் கூறிவிட்டேன், எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று. திருமணம் விருப்பத்திற்காக செய்து கொள்வதில்லை கார்த்திகேயா. இருந்தாலும் கூட திருமணத்தை செய்து கொள்வதா வேண்டாமா என்ற உரிமை குழந்தைகளுக்கு கிடையாது. இந்த உரிமை பெற்றோர்களிடம்தான் இருக்கின்றது. ஆகையால் நீ அன்னை தந்தையின் ஆணையை சிறமேற்கொள்ள வேண்டும். தங்கள் உத்தரவு தாயே. கணேசா, நான் உனக்கு மூஷிக வாகனம் தருகிறேன். அதன் மூலம் நீ கார்த்திகேயனுடன் பூமியை சுற்றி வரும் போட்டியில் இறங்கலாம். கணேசா, நீ இந்த மூஷிக வாகனத்தில் அமர்ந்து கார்த்திகேயனின் வாகனமான மயில் வாகனத்தை விட வேகமாக செல்ல முடியாது. பிறகு சிறந்தது என்னவென்றால் நீ இந்த போட்டியில் பங்கேற்காதே. தோல்வியை ஒப்புக்கொள். வெற்றி நிச்சயம் கார்த்திகேயனுக்கு தான் கிடைக்கும். நானே இந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய விருப்பம் எனது திருமணம் எனது சகோதரனின் திருமணத்திற்கு பிறகுதான் நடக்க வேண்டும். பிறகு இன்னும் என்ன தயக்கம்? அன்னை தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆகையால் இந்த போட்டியில் பங்கேற்றே ஆக வேண்டியது எனது கடமை. சகோதரா, நன்னேரம் வந்துவிட்டது. சுற்றி வரும் நேரம் தொடங்கிவிட்டது. இனி நாம் பூமியை சுற்றி வர செல்ல வேண்டும். ஆமாம், இன்னும் ஏன் இந்த தாமதம்? கணேசா, பூமியை சுற்றி வர செல்லும் முன் நாம் நமது அன்னை தந்தையிடம் ஆசி பெற வேண்டும். ஆம் சகோதரா, அன்னை தந்தையின் ஆசீர்வாதம் இல்லாமல் செய்யப்படும்
செயல்களின் முடிவு சரியாக இராது. ஆகையால் அன்னை தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவது மிகவும் அவசியம். வா. அன்னை கௌரி தந்தை சங்கர ஜெய ஜெய கௌரி சங்கரா. குமரன் கார்த்திகேயன் வாழ்க! குமரன் கார்த்திகேயன் வாழ்க! குமரன் கார்த்திகேயன் வாழ்க! இறைவன் சிவசங்கரன் வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! என்ன ஆயிற்று கணேசா? நந்தி தேவா, என்னுடைய இந்த மூஷிக வாகனம் பூமியை சுற்றி வர உதவி செய்யுமா? உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அதுவும் நடக்கும். நீ கார்த்திகேயனை விட வேகமாக செல்லலாம். என்ன மூஷிக வாகனமே, என்னை சுமந்து கொண்டு பூமியை சுற்றி வர செல்ல முடியுமா? கணேசா, இதனிடம் கேள். கார்த்திகேயன் வாகனமான மயிலை விட முன்னால் போக முடியுமா இல்லையா என்று. இதனால் நடக்கவே முடியாத போது எவ்வாறு முந்தி செல்ல முடியும்? இது நடக்கவே நடக்காது. ஆனால் கணேசா, போட்டி ஆரம்பமாகிவிட்டது. கார்த்திகேயன் சென்று விட்டான். நீ இன்னும் இங்கேயே இருக்கிறாய். இன்னும் அதிக தாமதமானால் நீ இந்த போட்டியில் தோற்று விடுவாய். இல்லை நந்தி தேவா, இல்லை. நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். நாராயண நாராயண! வாழ்த்துக்கள் குமரா கார்த்திகேயா, வாழ்த்துக்கள். ஓ, தேவரிஷி நாரதரா? ஏன் வாழ்த்துகிறீர்கள் தேவரிஷி? பூமியை சுற்றி வரும் போட்டியில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். இன்னும் வெற்றி தோல்வி என்ற முடிவுக்கு வரவில்லை. போட்டி முடியவில்லையே. நாராயண நாராயண! அதிகாரபூர்வமாக இல்லை, ஆனால் முடிவு ஊகிக்கப்பட்டு விட்டது குமரா. இந்த கணேசன் மூஷிக வாகனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னை விட வேகமாக எவ்வாறு செல்ல முடியும் என நினைக்கிறாய்? அந்த மூஷிகத்தின் வேகம் எங்கே? இந்த மயில் வாகனத்தின் வாயு வேகம்தான் எங்கே? யானை போன்ற பெரு உடல் அமைப்பு கொண்ட கணேசனை மூஷிக வாகனம் எதுவரை அழைத்து செல்லுமோ தெரியவில்லை. நாராயண நாராயண! இதில் நீ வெற்றி பெற்று விட்டாய் குமரா. ஆனால் நான் அவ்வாறு நினைக்கவில்லை. கசப்பான உண்மையை புரிந்து கொள்ள சிறிது காலதாமதமாகும் குமரா. உனக்கு கணேசன் மீது மிகவும் அன்பு இருக்கின்றது. உனது வெற்றி அவனுடைய தோல்வி, இது உனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்த போட்டியில் உனது வெற்றி உன்னரே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நாராயண நாராயண! இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு வெற்றியிலும் விருப்பமில்லை, திருமணத்திலும் இல்லை. நான் எனது பெற்றோர்களின் ஆணையினால் இந்த போட்டியில் பங்கேற்கிறேன். உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கிட்ட ஆணையையும் மதிக்கிறாய். திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவும் இருக்க நினைக்கிறாய். இவை இரண்டும் ஒரே நேரத்திலா? நாராயண நாராயண! இதை எவ்வாறு செய்ய முடியும் குமரா? தாங்களே எனக்கு கூறுங்கள் தேவரிஷி. நான் இரண்டு செயல்களையும் தயக்கம் இல்லாமல் எவ்வாறு செய்ய முடியும்? ஒரு வழிதான் இருக்கிறது. கூறுங்கள், என்ன வழி அது? நீ இந்த போட்டியில் தோற்றுவிட வேண்டும். அதற்காக நீ கைலைக்கு தாமதமாக திரும்ப வேண்டும். அதாவது உன் வேகத்தை நீ குறைத்துக் கொள்ள வேண்டும் குமரா. அதனால் கணேசனின் வெற்றி நிச்சயமாகிவிடும். என் விருப்பமும் அதுதான். கணேசன் வெற்றி பெற்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் நடக்கும். எப்படி? அதாவது குமரா, விதி எழுதி வைத்துள்ளபடி அரசர் விஸ்வரூபரின் மகள்கள் புத்தி மற்றும் சித்தியின் திருமணம் கணேசனோடு நடந்தே தீரும். நாராயண நாராயண! புத்தியோடும் சித்தியோடுமா? ஆம் குமரா, புத்தி சித்தியோடும் தான். நாராயண நாராயண! புத்தி மற்றும் சித்தியின் திருமணம் கணேசனுடனா?
கணேசா, நீ எவ்வாறு வெற்றி பெறுவாய் என்பதை கூறவே இல்லையே. வெற்றி வாகை சூடுபவர் எல்லா இடத்தையும் சுற்றிவிட்டு இங்கு முதலில் வருபவர் தானே, அதாவது பூமியை சுற்றுபவர் தானே. அதுதானே போட்டி. ஆம், அந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றே தீர வேண்டும் நந்திதேவா. அதற்காக சிறிது நேரம் என்னை தனியாக யோசிக்க விடு. இதுதான் எனது வேண்டுகோள். நீ போகலாம். என்ன யோசிக்கிறாய் கணேசா? இந்த ஜகம் என்பது அன்னை தந்தைக்குள் தான் அடங்கியது. இன்னொன்றையும் அறிந்து கொள். குழந்தைக்கு உலகத்தை பற்றி பெற்றோர்கள் தானே கூறுகிறார்கள். அன்னை தந்தை தான் இந்த பரந்த உலகம். சாஸ்திரங்களில் அன்னையை பூமியாகவும் தந்தையை ஆகாயமாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். இருந்தாலும் கணேசா, பூமியை சுற்றி வருவதென்பது உன்னால் முடியாத செயல். ஆகையால் நீ உனது அன்னை தந்தை இவர்கள் இருவரையும் சுற்றி வந்தாலே பூமியை சுற்றி வந்தது போலாகும். ஆகையால் நீ உனது அன்னை தந்தையை சுற்றி வா. செல் கணேசா. வெற்றி வீரன் கணேசன் வாழ்க! கணேசா, நீ வெற்றியுடன் திரும்பியுள்ளாய். உனது முகத்தில் ஏன் இந்த கவலைக்குறி? இல்லை நந்திதேவா, நான் வெற்றியுடன் திரும்பவில்லை. என்னை வாழ்த்தி கோஷமிடாதீர்கள். அன்னை பார்வதி எங்கே? அவர் தனது அந்தப்புறத்தில் இருப்பார். அவரிடம் கூறுங்கள், அவரது மகன் கணேசன் அவரை காண ஆவலாக உள்ளான். அவர் இங்கு விரைவில் வர வேண்டும் என்று. சரி கணேசா, நான் வருகிறேன். பிரபுவே, தங்களின் திருவிளையாடல் இப்பொழுது எனக்கு புரிகிறது. தாங்கள் விரும்புவதைத்தான் இனி நான் செய்தாக வேண்டும். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. நான் என்ன செய்கிறேனோ அதற்கு பொறுப்பாளி நான் அல்ல. தற்போது நடப்பது எல்லாமே தங்களின் விருப்பம் போல்தான் நடக்கின்றது. கணேசா, நீ பூமியை சுற்றிவிட்டு விரைவில் வந்து விட்டாயே. பூமியை சுற்றி வருவது என்னால் முடியாத செயல் தாயே. எனது தாய் தந்தையரின் கட்டளையை நிறைவேற்றாததனால் பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் அந்த பிராயச்சித்தம் தங்கள் அனுமதி இல்லாமல் நடக்காதே தாயே. அருள் கூர்ந்து தாங்கள் தந்தையின் பக்கத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். வாழ்க ஈசன் நாமம்! சிவசங்கரன் வாழ்க! ஹர ஹர மகாதேவா! வாழ்க ஈசன் நாமம்! சிவசங்கரன் வாழ்க! ஹர ஹர மகாதேவா! வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. தங்களது தியானம் கலைந்ததற்கு நாங்கள் அனைவரும் மன்னிப்பு கோருகிறோம். தாங்கள் தியானத்திலிருந்து வெளிவருவது அவசியம். உனது எண்ணத்தை கூறு தேவி. எண்ணத்தை மகன் கணேசன் கூறுவான். தாயே கௌரி தந்தை சங்கர ஜெய ஜெய கௌரி சங்கரா. 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 உனது எண்ணத்தை கூறு மகனே. எண்ணம் எனதல்ல, தந்தையுடையதுதான். ஆனால் கூற வேண்டியது மகன். கூறு, என்ன கூற விரும்புகிறாய்? அதாவது சாத்திரங்களில் எழுதியுள்ளபடி அன்னையை பூமிக்கும் தந்தையை ஆகாயத்திற்கும் ஒப்பிட்டுள்ளார்கள்.
அதனால் நான் எனது பெற்றோர்களை மும்முறை சுற்றி வந்து உலகை சுற்றி வரும் புண்ணியத்தை விட அதிக புண்ணியம் பெற்றுவிட்டேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அல்லவா? மகனுக்கு இந்த உலகை பற்றி கூறுபவர்கள் பெற்றோர்கள் தானே. அவர்களை விட சிறந்தவர், பூஜைக்குரியவர், மதிப்பிற்குரியவர் வேறு எவருமே இல்லை. அவர்கள்தான் மகனுக்கு உலகமாவார்கள். அவர்களை சுற்றி வருவதென்பது உலகை சுற்றி வருவதற்கு சமமாகும். கணேசா, உனது அறிவுபூர்வமான பேச்சை கேட்டு மனம் மகிழ்கிறது. நீ சாமர்த்தியமாக கார்த்திகேயனை தோற்கடித்து விட்டாய். இப்பொழுது நீ முதலில் திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை பெற்றுவிட்டாய். பெற்றோர்களே, எனது சகோதரன் கார்த்திகேயனை தோற்கடிக்க வேண்டும் என்பது எனது எண்ணம் அல்ல. தன்னை சார்ந்தவர்களை தோற்கடிக்க நினைப்பவன் எப்பொழுதும் வெற்றி பெற முடியாது. தாங்கள் கூறியதனால் வெற்றி என்னவோ பெற்றுவிட்டேன். ஆனால் எனது சகோதரன் தோற்பதை நான் விரும்பவில்லை தந்தையே. தங்களின் ஆணையை ஏற்று பூமிக்கு சமமான எனது தாய் தந்தையரான தங்களை சுற்றி வந்தேன். பெற்றோர்களே, கார்த்திகேயன் எனது சகோதரன். அவனுக்கு தான் முதலில் திருமணம் நடக்க வேண்டும். இந்த முடிவை கார்த்திகேயன் தான் எடுக்க வேண்டும். உத்தரவு தந்தையே. நான் சகோதரன் கார்த்திகேயனுக்காக காத்திருக்கிறேன். ஓம் நமோ பகவதே ருத்ராய. சிவே பக்தி சிவே பக்தி, பக்தி சிவே சிவே. சிவனே உன் பாதம் பணிந்தேன், நீ எனக்கு அருள்வாய். கார்த்திகேயனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முனிவரே. புகழ் விளங்கட்டும். சிவபக்தி மற்றும் தர்மத்தை உலகம் பூராவும் பிரச்சாரம் செய்வதற்காக நீ இங்கு வருகை தந்துள்ளாய். இதனால் என் மனம் மகிழ்கிறது. எனது வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன் முனிவரே. ஆனால் நான் இப்பொழுது தங்களை தரிசிக்க வந்துள்ளேன். அன்னை தந்தையின் ஆணைப்படி பூமியை சுற்றி வர கிளம்பியுள்ளேன். இது முடிவடைந்தவுடன் நான் தங்களிடம் திரும்பி வருவேன். எனது கடமையை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அன்னை தந்தையரின் ஆணைப்படி சுற்றி வர கிளம்பினாயா? பிறகு ஆணையை நிறைவேற்றாமல் இங்கு எதற்காக வந்தாய்? அவர்களின் ஆணையை தட்டவில்லை முனிவரே. நான் பூமியை சுற்றி வரும் வழியில் தங்களின் ஆசிரம் தென்பட்டது. தங்களை தரிசிக்கும் எண்ணமும் எழுந்தது. தரிசனம் கிடைத்தது. ஆனால் தரிசிக்கும் எண்ணம் பொய்யல்லவா? இங்கு வர வேறு காரணமும் இருக்கிறது. ஆம் முனிவரே, வேறு காரணமும் உள்ளது. என்ன? பூமியை சுற்றி வருவதென்பது எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையில் நடக்கும் போட்டி. எனது சகோதரனை தோற்கடித்து நான் வெற்றி பெற விரும்பவில்லை. ஏன்? அப்படி நடந்தால் லோகத்தில் என்றென்றும் சகோதர பாசத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை போய்விடும். மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்ட இந்த போட்டியில் கிடைக்கும் வெற்றியை விட்டு விடுவாயா? மக்களின் நம்பிக்கையை விட பெரியது வேறு வெற்றி எதுவும் இல்லை முனிவரே. அதன் முன்னால் எனது வெற்றி துச்சம். அவ்வாறுதான் என்றும் நடக்கும். புகழ் பெறுவாயாக. என்னை மகிழ்வித்தாய். சிவபக்தியையும் தர்மத்தையும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறாய். அதுவே உனது வாழ்வாக இருக்கும். நீ உனது லட்சியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் கார்த்திகேயா. வருகிறேன் முனிவரே. கணேசன் எனக்காக காத்திருப்பான். வணக்கம். கணேசா, அமைதியாயிரு, அமைதியாயிரு. கார்த்திகேயன் வந்து விடுவான். எப்பொழுது வருவான்? நான் செய்தது சரியா? நீ என்ன செய்தாய் கணேசா? நான் எனது தாய் தந்தையரை சுற்றி வந்து அது பூமியை சுற்றி வருவதற்கு சமமானது என்றேன். அது சரியா? நீதானே கூறினாய் கணேசா, பெற்றோர்கள்தான் உலகம் என்று. அவர்களை சுற்றி வந்ததும் மிகவும் சரியான காரியம்தான். அவ்வாறு நான் நினைக்கிறேன். நீயும் நினைக்கிறாய். சகோதரன் கார்த்திகேயனும் அவ்வாறு நினைப்பானா என்ன? அவன் இதை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். இதை யோசித்து யோசித்து என் மனம் கவலை கொண்டுள்ளது. ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இரு சகோதரர்களுக்கும் இடையில் அதிக பாசம் இருக்கிறது. நீ செய்த இந்த செயலால் அவன் வருவான் என்று நீ நினைத்து வருந்துவது சரியல்ல. தெரிந்து கொள். கார்த்திகேயன் மன்னிக்கவே மாட்டான். தேவி பார்வதி,
இன்று கணேசனின் செயல் அறிந்தேன். அவனுக்கு ஒளி மிகுந்த எதிர்காலம் இருக்கிறது. நிச்சயமாக கணேசன் எல்லோராலும் பூஜிக்கப்படுவார். கணேசன் மட்டும் ஏன், கார்த்திகேயனும் கூட ஞானம், தர்மம் இவைகளால் பிரபலமடைவான். அவன் ரிஷி முனிவர்களுடன் சேர்ந்திருப்பது மட்டுமல்ல, எப்போதும் அவர்கள் உபதேசத்தை கேட்பதற்காக ஆவலாய் இருக்கிறான். தனது பெற்றோர்களின் மீது அவனது மனதில் மிகவும் மதிப்பிருக்கிறது. சகோதரன் கணேசனின் மீது அதிக பாசமும் இருக்கிறது. அதோடு என்னை பொறுத்தவரையில் கணேசனை வெற்றியடைய வைக்கத்தான் திரும்பி வர காலம் தாழ்த்துகிறான். உனது எண்ணம் சரியாகவும் இருக்கலாம். கார்த்திகேயன் திரும்பி வராத வரையில் நம்மால் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக எதுவும் கூற இயலாது. கணேசனும் அவனுக்காக தான் காத்திருக்கிறான். கணேசா, அங்கு பார், கார்த்திகேயன் வந்து விட்டான். சிவமகன் கார்த்திகேயன்! சிவமகன் கார்த்திகேயன்! கணேசா, நீ எனக்கு முன்னரே பூமியை சுற்றி வந்து விட்டாய். அதற்காக நான் மகிழ்கிறேன். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன வெற்றி, என்ன வாழ்த்து! நான் வெட்குகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். சகோதரா, மன்னித்து விடு. முதலில் தாய் தந்தையரை தரிசித்து அவர்களது ஆசியை பெறுவோம். அதன் பிறகு இதை பற்றி நாம் பேசுவோம். வா. சிவமகன் கார்த்திகேயன்! இதோ கார்த்திகேயனும் வந்துவிட்டான். இருவரும் இங்குதான் வருகிறார்கள். ஆம், வாழ்த்து கோஷங்களும் கேட்கிறதே. இப்பொழுது இருவரின் திருமணத்தை பற்றி நீங்கள் அறிவித்து விடுங்கள். தேவி, நான் எனது விருப்பத்தை மகன்களின் மீது திணிக்க விரும்பவில்லை. அவ்வாறு ஏன் கூறுகிறீர்கள்? மகன்களின் திருமணம் பெற்றோர் விருப்பப்படிதான் நடக்கும். நிச்சயம் நடக்க வேண்டும். ஆனால் கார்த்திகேயன் திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறிவிட்டானே. அவனுக்கு தர்மம் மற்றும் மக்களின் சேவையில் விருப்பம். சிவமகன் குமரன் கார்த்திகேயன்! கௌரி மகன் கஜமகன் கஜானனன்! இறைவன் மகேசன் கௌரி சங்கரன்! நீங்கள் இருவருமே போட்டியில் வெற்றி பெற்று திரும்பியுள்ளீர்கள். கணேசன் தனது அறிவாற்றலால் பெற்றோர்களை சுற்றி வந்து பூமியை சுற்றி வந்த பலனை பெற்றுவிட்டார். கார்த்திகேயனோ பூமியை சுற்றி வந்து பெற்றோர்களின் ஆணையை நிறைவேற்றினார். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! வா நாரதா, நீ எப்பொழுதும் செய்தியை கொண்டு வருவாய். இன்று நீ செய்தியை கொண்டு செல். இறைவா, அந்த நற்செய்திதான் என்ன? இந்த கையிலிருந்து உருவாகும் செய்தியை எனக்கும் கூறுங்கள். கணேசன் கார்த்திகேயன் இருவரும் பூமியை சுற்றி வரும் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். நிச்சயமாக நற்செய்திதான். போட்டியில் இருவரும் வெற்றி பெறுவது இந்த உலகிற்கே நற்செய்திதானே? எவ்வாறு நற்செய்தி நாரதா? தாயே, சாதாரணமாக போட்டிகளில் ஹிம்சை, அகங்காரம், துர்குணங்கள் போன்றவைதான் ஏற்படும். ஆனால் இந்த போட்டியோ உலகிலேயே சிறந்த போட்டியாக கருதப்படும். கந்தன் குமரன் கார்த்திகேயன் மெதுவாக வாகனத்தில் சென்றான், கணேசன் வெற்றி பெறுவதற்காக. ஆனால் கணேசனோ வெற்றி பெறுவதற்காக அல்லாமல் பெற்றோர்கள் தனக்கிட்ட ஆணையை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்காக பெற்றோர்களை சுற்றி வந்து விட்டான். தாயே, இந்த சிறந்த போட்டி உலகிற்கே ஒரு நற்செய்தியை தருகிறதல்லவா? இந்த போட்டி நல்லுணர்வுடன் நடந்து இரு மகன்களும் சந்தோஷத்துடன் வெற்றி பெற்றுள்ளனர். நாரதா, நீ செய்தியை நற்செய்தியாக்கி விட்டாயே. நாராயண நாராயண! நற்செய்தியும் கெட்ட செய்தியும் இந்த நாரதன் கையில் இருக்கிறதா என்ன பரமேஸ்வரா? இது தங்களுடைய திருவிளையாடல். நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்த இரு மகன்களும் வாழ்த்து பெற தகுதியானவர்கள்தான். ஆனால் அவர்களது பெற்றோர்கள் என்ற காரணத்தினால் தங்களுக்கும் வாழ்த்துக்கள். உனது வாழ்த்துக்கள் அனைத்தையும் பத்திரமாக வைத்திரு நாரதா. நாங்கள் விரைவிலேயே இருவருக்கும் திருமணம் செய்வோம்.
அப்போது இதற்கு தேவை இருக்கும். நான் இவர்கள் இருவருக்கும் பெண்களையும் பார்த்து விட்டேன். இறைவன் மகேசனின் விருப்பத்தின்படி நான் அரசர் விஸ்வரூபருக்கு தங்களது செய்தியை கூறிவிட்டேன். அவர் தனது இரு மகள்களுடன் தங்களுடன் இதை பற்றி பேச இங்கு வந்தும் இருந்தார். தாயே, மகேசா, இனி தாமதப்படுத்தாதீர்கள். நான் விரைவிலேயே தங்கள் முடிவை பற்றி அவருக்கு தெரிவிக்கிறேன். இல்லை தேவரிஷி, இல்லை, இது நடக்காது. நடக்காதா? நாராயண நாராயண! கைலை என்ற இந்த புனிதமான இடத்தில் சக்தி வடிவமான தாய் பார்வதியும் மூலக நாயகனான பரம்பொருள் மகேஸ்வரனும் ஈன்றெடுத்த அழகிய குமரன் கார்த்திகேயனுக்கு முடியாதது என்ன? இது சக்தியும் சிவமும் அறிந்த உண்மை தேவரிஷி. திருமணம் செய்து கொள்வது என்னால் முடியாது. மணமுடிக்க மாட்டேன் என்ற முடிவை முன்னரே தெளிவாக கூறிவிட்டேன். இந்த விஷயத்தில் என்னிடம் எதுவும் கூறாமல் இருந்தால் நன்மையாக இருக்கும். இனி எனக்கு தென்திசைக்கு செல்ல நீங்கள் ஆணையிடுங்கள். அதன் மூலம் நான் அகத்திய முனிவருக்கு அளித்த வாக்கை காப்பாற்ற முடியும். சகோதரனே, நீ திருமணம் செய்து கொள்ளாவிடில் நானும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். பிரம்மச்சாரியாக நீ ஏன் இருக்க வேண்டும்? இதையேதான் நான் உன்னிடமும் கேட்கிறேன். நான் பலமுறை கூறிவிட்டேன். நான் தர்மத்தையும் சிவபக்தியையும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன். எனது வாழ்க்கையின் லட்சியமும் அதுதான். திருமணம் அதற்கு தடை. ஆனால் உனக்கு அவ்வாறு ஏதும் இல்லை. ஆகையால் நீ திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். கணேசா, நான் கார்த்திகேயனை திருமணத்திற்கு பலவந்தப்படுத்த முடியாது. நிலைமை தெளிவாகிவிட்டது. நீ திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் அரசர் விஸ்வரூபருக்கு வாக்களித்து விட்டோம். அவர் மகள் சித்தியையும் புத்தியையும் கணேசன் மணம் முடிக்க வேண்டும். நாரதா, நீ அரசர் விஸ்வரூபரிடம் சென்று அவரிடம் கூறு. திருமணத்திற்கான ஏற்பாடுகளை அவர் செய்யட்டும். கார்த்திகேயா, நீ கணேசனின் திருமணத்திற்கு பிறகுதான் தென்திசைக்கு செல்ல வேண்டும். தங்கள் ஆணை தாயே. நான் கணேசனின் திருமணத்திற்கு பிறகுதான் தென்திசைக்கு செல்வேன். கணேசனுடைய திருமணம் நன்மை அளிக்கும், மங்களம் பொங்கும். கூறுங்கள், மங்களமூர்த்தி கஜமுகன் கணேசன் வாழ்க! மங்களமூர்த்தி கஜமுகன் கணேசன் வாழ்க! श्वेतांगो सरनेत्रहस्ति वदन कंठे च मुक्तावली देवानां प्रमुखोऽस्ति शंकरसुतो शच्चन्द्रवच्छान्तिदः विघ्नानां प्रतिकारकार्यकुशल शासनो सोयात गणनाथ भार्य यमने भूयाच्च सन्मङ्गलम्। स्वर्गंगा सुरभिश्च दैवततरु सूर्या च भाकौमुदी सिद्धिं पुण्यविवाहकार्यपरका दृष्ट्वा च सम्मोहिताः तद्वद् बुद्धि विवाह कार्यकरणे मज्जन्ति दिग्देवताः इत्थं सिद्धि सुबुद्धिदन्ति यमने
कुर्वन्तु वो मङ्गलम्। நாராயண நாராயண. விருந்தினர்களே, நான் கூறுவதை கேட்டால் பலன் கிடைக்கும். கணேசன் இறைவன் மகேசனுக்கும் தாய் பார்வதிக்கும் பிறந்த காரணத்தால் தடைகளை அகற்றி சுகமளிப்பவன் தான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவனது சக்தியில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது அவனுடன் புத்தியும் சித்தியும் உள்ளனர். எந்த பக்தர் கணேசனுடன் புத்தியும் சித்தியும் பூஜிக்கிறாரோ அவருக்கு புத்தியும் சித்தியும் தவிர ஆற்றல், மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம் இவை எல்லாம் கிடைக்கும். ஆகையால் பக்தர்களே, என்னுடன் சேர்ந்து அன்புடன் மனதார கூறுங்கள், ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய கௌரி சங்கர. ஜெய கௌரி சங்கர. புகழுடன் நீடூழி வாழ்க. உங்கள் மூவருக்கும் எனது ஆசீர்வாதம். உலகிற்கு எப்பொழுதும் நன்மை செய்து வாருங்கள். எனது பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று நான் தென் திசையை நோக்கிச் செல்வேன். தாயே, தந்தையே, தங்களது ஆணைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காத்திருக்கிறேன். தங்கள் சகோதரனை தென் திசை நோக்கி செல்வதிலிருந்து ஏன் தடுக்கவில்லை? தடுப்பது முடியாத செயல். தென் திசை அவனது கர்ம பூமி. அவன் அங்கு சென்று தர்மத்தையும் சிவபக்தியையும் பரப்புவான். அவன் அங்கு மிகச்சிறந்த தெய்வமாக பூஜிக்கப்படுவான். முருகன், சண்முகன், சுப்பிரமணியன் என்ற பெயர்களால் பெரும் புகழ் பெறுவான். தென்னாட்டு மக்களின் மனதில் சிவபக்தி என்ற ஜோதியை ஏற்றவும் மற்றும் தர்மத்தை பிரச்சாரம் செய்யவும் குமரன் கார்த்திகேயன் தென் திசையை நோக்கி செல்கிறார். அதேபோல் சிவபக்தியை மனதில் கொண்டு உஜ்ஜயினின் அரசர் சந்திரசேனன் நாட்டை ஆண்டு வந்தார். அவருடைய சிவபக்தி பிரஜைகளையும் சிவபூஜை செய்ய வைத்தது. ராஜா சந்திரசேனன் எப்பொழுதும் சிவபூஜையில் மூழ்கி இருந்தார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஏன் நின்னுட்ட? நடடா. கேளு அம்மா, கவனமாக கேளு. எதை கேக்குறது? இங்க உனக்கு எதுவுமே கேட்கலையா அம்மா? என்னோட காதுக்கு எதுவுமே கேட்கலப்பா. ஆனா உன்னோட காதுக்கு கேக்குதுங்கிறியே, என்ன அது? என் காதுக்கு கேட்கல, உனக்கு மட்டும் கேக்குது. என்னம்மா, காதால இல்ல மனசால கேளு, மனசால. அப்புறம் உனக்கும் கேக்கும். என்னடா கேக்கும்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
நமச்சிவாய. அடே அடே நில்லுடா ஸ்ரீகர், ஓடாதடா, நில்லு நில்லு. எங்கடா வர்ற? நில்லு, சொல்றது கேளுடா, ஓடாதடா, சொல்றது கேளு, நில்லுடா. அடே நில்லுடா, சொல்றது கேளு, கேளுடா. ஸ்ரீகர் ஸ்ரீகர், அடே நில்லுடா, எங்கடா வர்ற? நில்லு ஸ்ரீகர், ஓடாத, நில்லு. ஸ்ரீகர், எப்பா ஸ்ரீகர், ஸ்ரீகர், எப்பா மன்னிச்சுக்குங்க ராஜா, என் பிள்ளை அறியாத பழக கேட்காம வந்துட்டான். நான் தடுத்தேங்க. அறியாத பாலகனை மன்னிச்சுக்கங்க அரசு. ஏன் அறியாத பாலகன் என்கிறாய்? இவனை சிவபக்தன் என்று கூற மாட்டாயா? இவன் உன் மகன்தானே? ஆமா ஆமா அரசா, என் புள்ளதான். உனது மகனின் மனதில் இறைவன் சிவன் மீது பக்தி நிறைந்துள்ளது தாயே. என்ன பக்தி? ஏன் இந்த பக்தி? சின்ன பிள்ளையோட மனசுல எப்படி பக்தி வரும்? மன்னிச்சுக்கங்க மகராசா, இவனோட இந்த செயல மன்னிச்சுக்கங்க மகராசா. வாடா வா, சீக்கிரமா வாடா, வீட்டுக்கு போலாம். வாடா, ராஜா முன்னாடி மரியாதை இல்லாம என்ன விடுங்களேம்மா. வாடா வாடா வீட்டுக்கு. அம்மா என்ன விடுமா, அம்மா எனக்கு அங்க போணுமா, அம்மா என்ன விடு, வாடா என்ன விடுமா, என்ன பாரு. அம்மா அம்மா என்ன விடு. உனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு, சுத்தமா அறிவே வழிஞ்சு போயிடுச்சு. இந்த நீ ரசோட மாளிகையில நுழைஞ்சு அரசரோட பூஜைக்கு ஏடா போல. ராசாவுக்கு இழகின மனசு, நம்ம மன்னிச்சுட்டாரு. இல்லைன்னா ஒன்னையும் என்னையும் பாதாள சிறையில தள்ளி அடைச்சிருப்பாரு. நாம வாழ்க்கை முழுதும் அடப்பட்டு கடந்திருப்போம். கேளு, இனிமே எப்பவும் அங்க போறதுக்கு முயற்சி பண்ணாத. ஆனா அம்மா, நான் ஏன் விருப்பப்படி அங்க போகலையே. இல்ல இல்ல, ஒன்னு ராசா தானே அங்க கூப்பிட்டாரு. ராசா இல்லாமா சிவன் தான் என்ன அங்க கூப்பிட்டாரு. பேசாம வரியா இல்ல ஓங்கி ஒண்ணு போடட்டா? வா வா. வாடா வா, அடே நிக்காத, வாடா வாடா. என்னடா அது இப்படி நிக்கிற? சீக்கிரம் வாடா, இல்லன்னா ராசாவோட சேனைங்க நம்மள புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ பயப்படுறது இல்லாம என்னையும் பயப்பட வைக்கிறியம்மா. ராஜா எங்க, சேனைங்க தான் எங்க, நம்மள யாரு பிடிக்க வராங்கம்மா? அம்மா நீ வீட்டுக்கு போ, என்ன கொஞ்சம் நிம்மதியா சிவனை தரிசிக்க போக விட. நான் சந்தோஷமா சிவனை தரிசிச்சுட்டு வருவேன். மறுபடியும் மூடனை போல பேசுறைய. அட மடையா, சாமியை தரிசிக்க ராசா மகாராசா ரிஷிமுனிகளால தான் முடியும். நமக்கெல்லாம் சாமி காட்சி தருவாரா? அப்படி எதுக்காக சொல்றமா? கடவுள் இந்த வித்தியாசத்தை எல்லாம் பார்க்க மாட்டாரு, எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாரு. அப்புறம் எனக்கும் காட்சி கொடுப்பாரு. நீ நீ கேட்க மாட்டியா? நீ தான் கேளேம்மா. நான் கடவுளை போய் பார்த்துட்டு வரேன், என்ன விடேம்மா. பேசாத, வீட்டுக்கு வா. ஓடோ, விடு விடு, என்ன விடு, நான் கடவுளை போய் பார்த்துட்டு வரேன். அடே ஸ்ரீகர், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டானே. அடே ஸ்ரீகர், எங்கடா போற? ஐயோ தண்ணில ஆழம் ஜாஸ்திடா, போகாதடாங்க. ஐயோ
நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய என்ன விட்டுட்டு போயிட்டோம். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எதுக்காக வாழணும்? எதுக்கு நான் எதுக்காக ஏன் வாழணும்? கோபால் நதிக்கிட்ட அழுதுகிட்டே இருக்கா. அவனுக்கு இப்ப என்னாச்சு? அவ மகன் ஸ்ரீகர் எங்கேயோ ஓடிட்டான். ஓடிட்டானா? எங்கேயாச்சும் போயிருப்பான், இப்ப வந்துருவான். அவன் சிவபக்தியினால ஓடுற ஆத்துல குதிச்சுட்டானா? இல்ல குதிச்சுட்டானா? பாவம் கோபாவின் நிலைமை என்ன ஆக போகுதோ தெரியலையே. அட, அவளுக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வேணாமா? அவளுக்கு ஆதரவு அவ மகன் ஸ்ரீகர் தானே. இங்க நின்னுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? வாங்க நாம அவகிட்டயே போய் கேட்போம். அப்புறம் ஸ்ரீகரை தேடுற வழிய பாப்போம். கடவுளே, நீ ஏன் இப்படி செஞ்ச? எதுக்கு இப்படி செஞ்ச? நான் என்ன குத்தம் செஞ்சேன்? என்ன தவறு செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன்? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச. இனிமே எனக்கு ஆதரவு யாரு? ஐயோ, நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என்ன ஆகி போச்சு கோபா? எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்ச நான் அங்க போயிருக்க மாட்டேன்னா. என்ன உனக்கு தெரியாதா? உன் மகன் எங்கதான் போயிருப்பான்? எனக்கு ஒண்ணுதான் தெரியும். அவன் அந்த சாமி சிவனை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஷிப்ல ஆத்துல குதிச்சுட்டான். அப்புறம் அவன் வெளியில வரவே இல்ல. என்ன ஷிப்ல ஆத்துல குதிச்சிட்டானா? சிவனை தரிசிக்கவா? நீ அவனை தடுக்கல? நீ ஒரு அம்மாவா? நீ அவனோட கூட போயிருக்கிறதான புள்ள? யாருமே அவனை காப்பாத்த வரலையா? ஏன் அங்க யாருமே இல்லையா? இருந்தா என்ன இருக்கும்? யாருக்குமே நீச்சல் தெரியாது. அவன் என்ன ஆனானோ தெரியல. அவன் மூழ்கிட்டான். இல்லைன்னா முதல்ல அவன. இல்ல கோபா, இல்ல. யாருக்கு சிவபக்தி இருக்குதோ கடவுள் அவரை நிச்சயமா கைவிட மாட்டாரு. அவரை பாதுகாப்பாரு. ஆமா, ஆண்டவன் அவனுக்கு பாதுகாப்பு தருமா? அவன் உயிரோட தான் இருப்பான். அத்தை, ஸ்ரீகர் உயிரோட இருக்கான். நீ என்ன சொல்ற? ஆமா அத்தை, உயிரோட இருக்கான். எங்க இருக்கான்? அத்தை, ஸ்ரீகர் அக்கறையில இருக்கான். அங்கயா? அங்க அவன் என்ன செய்யறான்? கடவுள் சிவனை பூஜை செய்யறான். அதோட அக்கறை இல்லையா? பூஜை செய்யறனா? தனியாவா? இல்ல அத்தை, தனியா இல்ல. அவன் பக்கத்துல அரசரின் சேனை இருக்கு. சேனைகளா? ராஜாவோட மாளிகையில நுழைஞ்சா அதனாலதான் சேனை இல்லாம அவனை பிடிக்க வந்திருக்கு. என்ன ஒரு சோதனை! அடே ஸ்ரீகர், நான் அக்கறைக்கு வரேன்டா. இதோ வரேன் ஸ்ரீகர். அடே மகனே! ஓம் நம சிவாய 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம. மகாராஜா ரிபுமதனரே, மகாராஜா சிம்மாதித்தரே, காண்கிறீர்கள் அல்லவா? கண்டும் கொண்டேன், புரிந்தும் கொண்டேன். ராஜா சந்திரசேனனின் நாட்டில் சிறு சிறு பாலகர்கள் கூட சிவபக்தியில் மூழ்கியுள்ளார்கள். ஓம் நம சிவாய. எந்த நாட்டில் மக்கள் எல்லோருமே தமது கடமையை மறந்து பூஜையில் மூழ்கியுள்ளார்களோ அங்கு தாய் நாட்டை பற்றி நினைப்பது, பாதுகாப்பது என்பது முடியாத காரியம். பாதுகாப்பு என்பதே இருக்காது. அரசே சிம்மாதித்தரே, நான் கூறுகிறேன், இந்த நாட்டு அரசர் சந்திரசேனரே சிவபக்தியில் மூழ்கி தன்னையே மறந்திருக்கிறார்.
அந்த நாட்டு பிரஜைகள் பாதுகாப்பை நினைத்து பார்க்க முடியாது. அப்படியே நினைத்தாலும் கூட அவர்களால் என்ன செய்ய முடியும்? அரசரே பலவீனமானவர் என்றால் அங்கு இருக்கும் பிரஜைகள் அதைவிட பலவீனமானவர்கள்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். இந்த நாட்டில் ராஜா பிரஜைகள் அனைவரும் பலவீனமானவர்கள் சிம்மாதித்தரே. ஆகையால் நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தயங்கவே கூடாது. அதாவது நான் கூறுவது விளங்கவில்லையா? தாங்கள் கூறுவதை சற்று விளக்குங்கள் ரிபுமதனரே. இதற்கு மேல் என்ன கூறுவது? தாங்களும் ஒரு அரசர், மற்றொரு அரசரின் அரசியலை பற்றி தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அரசியலில் எதுவும் தெளிவாக இருக்காது. அரசியலில் நாம் குறிப்பறிந்துதான் நடக்க வேண்டும். ஆனால் அறியா பிரஜைகள் இதை கபட நாடகம் என்கிறார்கள். இப்பொழுது மூடர்களை பற்றி பேசி என்ன பலன்? முக்கியமானதை பேச வேண்டிய நேரம். இந்த விஷயம் நமது நன்மைக்காகத்தான். இந்த உஜ்ஜைன் நகரத்து ராஜா சந்திரசேனன் சிவபக்தியில் தன்னை மறந்து மூழ்கி கிடக்கிறார். அரசின் மீது அவருக்கு சிறிதும் நாட்டமில்லை. இப்பொழுதே நாம் தாக்குதல் நடத்தி உஜ்ஜைன் நகரின் மீது நமது அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும். இதை இரு பாகங்களாக பிரித்து நாம் எடுத்துக்கொள்வோம். நான் ஒப்புக்கொள்கிறேன். நாம் விரைவிலேயே ராஜா சந்திரசேனனை கைது செய்வோம். ஆணையிடுங்கள் அரசே. நாங்கள் இப்பொழுது பெரும் படையுடன் சென்று ராஜா சந்திரசேனனை சிறைபிடித்து வருகிறோம். வெற்றி பெறுங்கள். இல்லை, அவ்வாறெல்லாம் நடக்க விடாதே. எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. இந்த துஷ்ட ராஜாக்கள் நினைப்பதெல்லாம் நடக்குமா? என்னுடைய ராஜா உனது பக்தர் அல்லவா? அல்லும் பகலும் உன்னை பூஜை செய்கிறார் அல்லவா? நீ அவரை கை விட்டு விடுவாயா என்ன? இந்த துஷ்ட ராஜாக்கள் கையில் இந்த நாட்டை ஒப்படைப்பாயா? இல்லை அல்லவா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ அவ்வாறு நடக்க விட மாட்டாய். நீ எனது அரசரை காப்பாற்ற வேண்டும் பரம்பொருளே. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய. ஸ்ரீகர், எழுந்துக்க, வா, எழுந்துக்க. உன் பூஜை எல்லாம் போதும். வா, வீட்டுக்கு வா. என்ன விடுமா? வா. இனி அம்மா, அம்மா நான் சொல்றது கேளு. இனிமே நீ சொல்றத கேட்க மாட்டேன். வா, வீட்டுக்கு வா. அம்மா, பூஜைக்கு நடுவுல இழுக்காதம்மா. என்னடா பெரிய பூஜை? அதெல்லாம் கிடக்கட்டும். வாடா வீட்டுக்கு. அம்மா, அம்மா உனக்கு பாவம் கிடைக்குமா? நல்லா கிடைக்கட்டும்டா. அம்மா, அம்மா இறைவன் சிவன் கோச்சிப்பாரு. கோச்சிக்கிட்டுடா. வா, வீட்டுக்கு வாடா. அடே கேளுடா, கேளு. கடவுளே, என் அம்மா மன்னிச்சுடு. என் அம்மாவுக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் செய்யறா. அவளை மன்னிச்சுடு கடவுளே, அவளை மன்னிச்சுடு, அவளை மன்னிச்சுடு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏன்பா புரோகிதரே, எனக்கு தெரியாதா? உனக்குதான் எல்லாம் தெரியுமா? இப்ப பேசாம வர போறியா இல்லையா? இல்லையா? என்ன செய்யற போற? பரம்பொருளே, மகேசா, பரம்பொருளே. பரம்பொருளே, என் அம்மா செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சுடு. என்னையும் மன்னிச்சுடு பிரபு. நீ வர மாட்டியா? மாட்டேன். நான் சிவனை பூஜை செய்யாம இங்க இருந்து வர மாட்டேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
சிவலிங்கத்தின் மறுபிரதிஷ்டைக்குப் பின் ஸ்ரீகரின் தாய் பக்தியில் சக்தி உள்ளது என்பதை சந்தேகமற அறிகிறாள். அப்போது ஸ்ரீகர், ராஜா சிம்மாதித்யர், ராஜா ரிபுதமன் இருவருக்கும் பாடம் புகட்டவும் சிவபக்தர் ராஜா சந்திரசேனரின் நன்மைக்காகவும் சிவபெருமானிடம் வேண்டுகிறான். மகாராஜா சந்திரசேனர் வாழ்க! மகாராஜா, ராஜா சிம்மாதித்தரும் ராஜா ரிபுவதனரும் நம் நகரத்தை முற்றுகையிட்டு விட்டனர். நம் சேனாதிபதி சேனைகளுடன் அவர்களை எதிர்க்கிறார் மகாராஜா. பரம்பொருளின் விருப்பம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எங்களுக்கிடும் கட்டளை என்ன தந்தையே? அதைத்தான் நான் யோசிக்கிறேன். இந்த நிலைமையில் நாம் என்ன செய்வது? சிம்மாதித்தன், ரிபுமதனின் சேனைகள் நமது உஜ்ஜயினி நகரை முற்றுகையிட்டிருக்கின்றது. அவர்கள் தாக்குதல் நடத்தி ராஜா சந்திரசேனரை கைது செய்வார்கள். இங்கு தமது ஆட்சியை நிலைநாட்டுவார்கள். நாங்கள் அவ்வாறு நடக்க விட மாட்டோம். நாங்கள் எதிரிகளை எதிர்ப்போம். நாம் அந்தணர்கள் தான். ஆனால் தாய்நாட்டிற்காக நிச்சயமாக யுத்தம் செய்வோம். ஆம் தந்தையே, நாம் யுத்தம் செய்தே ஆக வேண்டும். மகன்களே, ராஜா மீதும் நாட்டின் மீதும் இருக்கும் இந்த பற்றைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆனால் இப்பொழுது நாம் இவ்வாறு உணர்ச்சி வசப்படக்கூடாது. நாம் அந்தணர்கள். போர் புரியும் முறை, அதன் நெளிவு சுழிவுகள் தெரியாது. அஸ்திரங்களையும் நாம் பயன்படுத்தியது இல்லை. இந்த நிலைமையில் போர் புரிவது என்பது தற்கொலைக்கு சமமாகும். பிறகு நாம் என்னதான் செய்வது? சந்திரசேனர் தான் ஏதாவது செய்ய வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? போர்தான் புரிய வேண்டும். அவர் இந்த இக்கட்டான நிலையில் கூட சிவனை பூஜை செய்கிறார். மகரே தேவப்பிரியா, சிவனை பூஜை செய்வது என்பது தகாத செயலா? இந்த நேரத்திலா, இந்த இக்கட்டான நிலையிலா? எதிரிகள் நம் நாட்டை நாலாபுரமும் முற்றுகையிட்டிருக்கின்றனர். எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடங்கலாம். அரச பொறுப்பில் உள்ளவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஆச்சரியம்! சகோதரனே, எவர் யுத்தம் செய்ய வேண்டுமோ அவர் பூஜை செய்கிறார். இப்போது பூஜை செய்ய வேண்டியவர் யுத்தம் செய்ய வேண்டியுள்ளது. நாம் நமது தாய்நாட்டை பாதுகாத்தாக வேண்டும். தந்தை கூறியதை நீ கேட்டாய் அல்லவா? நாம் அந்தணர்கள், வேதம் ஓதுபவர்கள். நமக்கு யுத்தம் செய்ய தெரியாது. நாம் எவ்வாறு யுத்தம் செய்வது? என்ன ஒரு சங்கடமான நிலைமை! யுத்தம் செய்ய வேண்டிய ராஜா சந்திரசேனர் பூஜை செய்கிறார். பூஜை செய்யும் அந்தணர்களான நாம் ஏன் யுத்தம் செய்யக்கூடாது? இறைவனுடன் அனைவரும் இணைந்திருக்கிறோம் மகனே. அது அந்தணரோ இல்லை அந்த மாவீரரோ. ஆகையால் தான் ராஜா சந்திரசேனர் வீரனாக இருந்தும் சிவபூஜையில் ஈடுபட்டுள்ளார். தந்தையே, இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் தனது தாய்நாட்டை பாதுகாக்க வேண்டும். நாம் பூமியில் பிறந்த பிறகு இறைவன் ஒரு தந்தையாக, பூமி மாதாவாக எல்லா ஆதரவையும் நமக்கு அளிக்கிறார். இறைவனுடன் இணைவது என்பது எவ்வளவு அவசியமோ அதே போல தாய்நாட்டு பற்றும் அவசியமானதுதான். ராஜா சந்திரசேனர் தாய்நாட்டையும் மக்களையும் காக்க சிவபூஜையை விடுத்து யுத்தம் செய்ய தொடங்க வேண்டும். மகனே, யார் என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த விவாதத்தை விடுத்து நாம் நமது கடமையை செய்தாக வேண்டும். ஆனால் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள். இறைவன் சிவனை ஆராதனை செய்து வருகின்ற நமது ராஜா சந்திரசேனரை சிவன் நிச்சயம் பாதுகாப்பார். நிலைமை இவ்வாறு இருக்கும்போது நாம் அனைவரும் சேர்ந்து இதை பற்றி விவாதம் செய்து என்ன பயன் தந்தையே? பிரஜை என்ற உனது கடமையிலிருந்து நழுவ பார்க்காதே மகனே. இப்பொழுது இனியும் என்ன கடமை மீதம் உள்ளது தந்தையே? தற்போது கடமையை ராஜா சந்திரசேனர் தான் நிறைவேற்ற வேண்டும். பெரியவனானவுடன் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டு விவாதம் செய்ய தொடங்கிவிட்டாயே. மறந்து விட்டாயா வயதிலும் அறிவிலும் தந்தைதான் பெரியவர் என்று? நீங்கள் இவ்வாறு மரியாதை குறைவாக பேசினால் அது உங்களை மேன்மக்களாக்காது கீழே தள்ளிவிடும். பிறகு மேன்மை பெறுவது கடினம் மட்டுமல்ல, முடியாததாகிவிடும். மன்னியுங்கள் தந்தையே, நான் எதுவும் தரக்குறைவாக கூறவில்லை. ஏன் கூறவில்லை? இன்று ராஜா சந்திரசேனர் கடமை தவறினார் என்று கூறினீர்கள். நாளை என்னையும் குறை கூறுவீர்கள். இல்லை, நிச்சயம் இல்லை. நாங்கள் நால்வரும் தங்கள்
கட்டளைகளை ஏற்று நிச்சயம் நடப்போம். கடமை பற்றி பேசியதால் நானும் ராஜா சந்திரசேனரை விமர்சித்தேன். எவர் ஒருவரையும் மரியாதை இல்லாமல் பேசுவது எனது எண்ணமில்லை தந்தையே. மன்னித்தருளுங்கள் தந்தையே. இனி ஆணையிடுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி நாம் நமது ராஜாவை ஆதரிக்க வேண்டும். இந்த இக்கட்டான நிலையில் ராஜாவுடன் சேர்ந்து மக்களும் சிவ ஆராதனை செய்ய வேண்டும். சிவனுடைய அருளை பெற இதுவே மிகச்சிறந்த வழி. எதிரி ஒருவன் இல்லை, இருவர், மிக பலசாலிகள் கூட. அவர்களை போரில் தோற்கடிப்பது முடியாத செயலாகும். சிவன் அருள் இருந்தால் நம் எதிரிக்கு அழிவு ஏற்படும். இனி உஜ்ஜயினியின் பாதுகாப்பு ஈசனின் கைகளில் தான் இருக்கிறது. அப்படியானால் நாம் அனைவரும் இனி இறைவனின் நாமத்தை ஜபிக்கத் தொடங்கலாமா? அதைத்தான் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் ஆற்றின் கரைக்கு செல்வோம். அங்கு சிவனை ஆராதனை செய்வோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஒருபுறம் ஆழ்ந்த சிவபக்தியில் மூழ்கியிருக்கும் வேதவிரத், அவருடைய 4 மகன்கள் மற்றும் பாலகன் ஸ்ரீகர் சிவபெருமானின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். மறுபுறம் சுயநலமே குறிக்கோளாக கொண்ட அரக்கன் தூஷன் பிரம்மதேவனின் அருளைப் பெற முயற்சி செய்கிறான். ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் பிரம்மதேவாய நமः. 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 ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. தூஷன், ஓம் பிரம்மதேவாய நமः. ஏய் தூஷன், கண்களை திற. தூஷன், நான் உனது தவத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். பிரம்மதேவா, நான் தங்களை மகிழ்விக்கத்தான் தவம் செய்தேன். நான் இனி வேண்டிய வரத்தை கேட்கலாமா? நிச்சயமாக. நான் கேட்கும் வரத்தை அளிப்பீர்கள் அல்லவா? ஆம் தூஷன், நிச்சயம் அளிப்பேன். அப்படி என்றால் நான் மாபெரும் பலசாலியாக வேண்டும் என்று வரமளியுங்கள் பிரம்மதேவா. மாபெரும் பலசாலிகள் மும்மூர்த்திகள் தான் தூஷன்.
நீ எவ்வாறு அனைத்து சக்திகளையும் பெற முடியும்? அதை பற்றி நான் அறியேன் பிரம்மதேவா. என் மனம் விரும்பி வேண்டுகின்ற வரத்தை தாங்கள் அளிப்பேன் என்று வாக்களித்தீர்கள். நான் என்ன கேட்கிறேனோ அதை தாங்கள் தர வேண்டும். சரிதான். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், சிவனிடமும் சிவபக்தர்களிடமும் உனது சக்தி பலிக்காது. நீ சிவனையும் சிவபக்தர்களையும் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு அகால மரணம் ஏற்படும். அதை பிறகு பார்க்கலாம் பிரம்மதேவா. முதலில் வரத்தை அழியுங்கள். நான் பெரும் பலசாலி ஆக வேண்டும். வரம் கிடைக்கும் என்று கூறினேனே. ஆயினும் மீண்டும் ஒரு முறை உன்னை எச்சரிக்கிறேன், இந்த வரத்தை தவறாக பயன்படுத்தாதே. பிரம்மதேவா, சரியான வழியில் பயன்படுத்துவது ஞானிகளின் வழியாகும். என்னை போன்றவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினால் என்ன? இல்லை தூஷன், அவ்வாறில்லை. வரத்தை மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தினால் அதை நல்வழி என்றும், தீமைக்காக பயன்படுத்தினால் தவறான வழி என்றும் கூறுவார்கள். நற்செயல்களை செய்வதனால் வாழ்வு மலர்கிறது, தீமைகளை செய்வதனால் வாழ்வில் அமைதி ஏற்படுவதில்லை. பிரம்மதேவா, நான் வரத்தை பெற இங்கு வந்துள்ளேன். தாங்கள் வரத்தை அளிக்க வந்துள்ளீர்கள். தாங்கள் பிரசங்கம் செய்ய வரவில்லை, நான் கேட்க வரவில்லை. தாங்கள் நற்செயலை பற்றியும் நற்பலனை பற்றியும் பேசுகிறீர்களே, அதற்குத்தான் தேவர்கள் இருக்கிறார்களே. நற்செயலை தவிர வேறு என்னதான் செய்வார்கள்? தீமைகளையும் கொடுமைகளையும் மறந்துவிட்டு தாங்கள் எனக்கு வரமளியுங்கள். வரம் பெறுவதற்கு முன்பே உனது கர்வம் தலைக்கேறி விட்டதே. வரம் பெற்ற பின்பு உனது நிலைமை என்னவாகுமோ தெரியவில்லை. தாங்கள் வரமளிக்க மாட்டீர்களா? மகிழ்ச்சியுடன் வந்தேன், வாக்களித்தேன், வரமும் நிச்சயம் அளிக்கிறேன். பிறகு எனக்கு பெரும் பலசாலியாகும் வரத்தை அழியுங்கள் பிரம்மதேவா. அப்படியே ஆகட்டும். நான் பெரும் பலசாலியான பிறகு சிவனும் சிவபக்தர்களும் என்னை கண்டு நடுங்குவார்கள். அம்மா இல்லையாடா, அதனால சொல்ற. அந்த கடவுள் சிவனுக்கு உன் மேல கருணை இருந்திருந்தா நிச்சயம் வந்திருப்பாரு. அவரு வரல இல்ல, ஏன்னா அவருக்கு உன் மேல கருணையே இல்ல. வருவாரு அம்மா, வருவாரு. கருணையும் காட்டுவாரு, காட்சியும் தந்து அருள்வாரு. நான் மட்டும் அவரோட பக்தன் இல்லையே, என்ன மாதிரியே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு காட்சி தந்து கருணை காட்டுவாரு. கொஞ்சம் நேரம் ஆகுமா? நீ உன் அம்மாவுக்கு பாடம் சொல்லி தெரியா? இல்ல அம்மா, இல்ல. நான் கடவுள் எனக்கு காட்சி தருவாருன்னு தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. இது இருந்தா தானே நீ இப்படி எல்லாம் செய்யற. இனிமே கடவுள் சிவன் சீக்கிரமே கருணை காட்டுவாரு. மகனோட சேர்ந்து அம்மாவும் சிவலிங்கத்தை வணங்குறதால சீக்கிரமா சிவன் காட்சி அளிப்பாரு. ஓம் நம சிவாய, 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 சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, பாலகன் கூடவா? இவர்கள் அனைவருமே சிவனை பூஜிக்கிறார்கள். சிவனை மகிழ்வித்து சக்தி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிரம்மா என்னிடம் கூறினாரே, சிவபக்தி தான் என்னை அழிக்கும் என்றாரே. அவ்வாறு நடக்கும் முன் நான் இவர்களை அழித்து விடுகிறேன். என்ன மாயை? இது மாயை இல்லை மகனே, மாயாவி. இது நமது எதிரிகளுடைய யுத்த முறையின் ஒரு பகுதி என தெரிகிறது. நமது எதிரிகள்
ஆகாயத்தில் பறக்க முடியுமா? இல்லை, மிக தெளிவாக தெரிகிறது. இது மாயாவி அரக்கன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அட துஷ்டர்களே, சிவனை ஆராதிப்பதால் உங்களுக்கு சக்தி கிடைத்து விடுமா? ஹ, அவ்வாறு கிடைத்தாலும் கூட என்ன நடக்கும்? நாங்கள் எங்கள் ராஜாவுக்காக, நாட்டிற்காக சிவனை ஆராதனை செய்கிறோம். ஏ சிவபக்தரே, இவ்வாறு பொய்யுரை கூறினால் நான் அனைவரையும் ஒரே அடியாக அழித்து விடுவேன். இறைவன் சிவனை ஆராதித்து வருபவர்கள் ஏன் பொய்யுரைக்க வேண்டும்? ஏ சிவபக்தரே, மீண்டும் சிவனுடைய பெயரை கூறினால் முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆ! தந்தையே, நாம் அனைவரும் சிவன் நாமத்தை ஜபித்து இறைவனை பிரார்த்தனை செய்தோம். அவர் நமது நாட்டை பாதுகாக்க வேண்டினோம். ஆனால் சோமரதா, இறைவன் சிவனின் மீது இருக்கும் நம்பிக்கை பலவீனமாகிவிட்டதா? அரக்கன் வந்தவுடன் பயந்து விட்டாயா? வா, நாம் அனைவரும் சேர்ந்து இறைவன் சிவனை அழைப்போம். ஏ தேவாதி தேவா, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான பரமேஸ்வரா, பரம்பொருளே, அருள் செய்யுங்கள் பிரபு, காக்க வேண்டும் பிரபு. தஞ்சமடைந்தேன், காத்தருளுங்கள் இறைவா. இவரை மன்னரிடம் அழைத்துச் செல்வோம். மன்னர் ரிபுவதனர், மன்னர் சிம்மாதித்தர், 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 மன்னர் ரிபுவதனர், மன்னர் சிம்மாதித்தர். மன்னரே, தாங்கள் இட்ட ஆணைப்படி நாங்கள் ராஜா சந்திரசேனரை சிறைபிடித்து வந்துள்ளோம். இதோ பார், நமது எதிரி ராஜா சந்திரசேனரை சிறைபிடித்து வந்துள்ளார்கள். பரம்பொருளே, சிவசங்கரா, எனது ராஜா உன்னுடைய பக்தர் தானே? அவரை காப்பாற்று, அவரை காக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் இவர் நம நமது பரம சிவாய, எதிரி சந்திரசேனர். ஓம் நம இவரை சிவாய. கொன்று விடுங்கள். தங்கள் உத்தரவு மகாராஜா. இல்லை! சேகர், உள்ள. எனது ராஜா சந்திரசேனரை கொல்லாதீர்கள். கொல்லத்தான் வேண்டும் என்றால் முதலில் என்னை கொன்று விடுங்கள். இவர்கள் இருவரையுமே கொல்லுங்கள். பரமேஸ்வரா, 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 பரமேஸ்வரா. ருத்ர அவதாரமான அனுமான், ஏ மாருதி, ஆஞ்சநேயா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர மகாதேவா. எனக்கு தாங்களிடம் கட்டளை என்ன பிரபு? எனது ஆணையை நிறைவேற்றும் முன் உன்னை பற்றி அறிந்து கொள். நான் தங்களுடைய அவதாரம் தான் பிரபு. உண்மைதான் வீர அனுமானே, நீ ருத்ராவதாரம்தான். அதாவது என் ஆசியால் அன்னை அஞ்சனைக்கும் தந்தை கேசரியின் மைந்தனாக ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமனுக்கு சேவை செய்யவே நீ தோன்றியிருக்கிறாய். எனது வாழ்வு மிகவும் பேறு பெறும் பிரபு. நான் பகவான் ஸ்ரீராமன் வரவேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். ராமன் வருவதற்கு முன் நீ வேறு சில செயல்களை முடிக்க வேண்டும் அனுமான். ஆணையிடுங்கள் பரம்பொருளே. அநியாயமாக படையெடுத்து வந்த ராஜா சிம்மாதித்தன் மற்றும் ரிபுமதனிடமிருந்து எனது பக்தர்களை காக்க வேண்டும். அவர்கள் உஜ்ஜயினி நகரில் ஷிப்லா நதிக்கரையில் சிவபக்தியில் மூழ்கியுள்ளார்கள். தங்களுடைய பக்தர்கள் மீது நடக்கும் கொடுமை மற்றும் தாக்குதலை தங்களது இந்த அவதாரம் பொறுத்துக் கொள்ள முடியுமா தேவாதி தேவா? கவலை கொள்ளாதீர்கள், நான் அந்த துஷ்டர்களுக்கு தண்டனை அளிக்கிறேன். தண்டனை மட்டும் அளிப்பாய், பக்தர்களின் ஜபத்தின் பலனாகவும் காட்சியும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு அளிப்பாய். இதுதான் என் விருப்பம்.
தங்களது விருப்பத்தை ருத்ர அவதாரம் நிறைவேற்றும். ஹர ஹர மகாதேவா. சிவன் நாமத்தை கூறுகிறீர்களா? சிவசக்தியை அழைக்கிறீர்களா? எனக்கு தடையாக இருப்பீர்களா? நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். நான் அனைவரையும் அழித்து நாசமாக்கி விடுவேன். அனைவரையும் அழித்து விடுவேன். யார் என்னை தடுக்கிறார்? என்னை தடுத்தது யார்? தடுத்தது யாரா? உனது அழிவுதான். சிவபக்தர்களை கொடுமைப்படுத்தி உனது அழிவை அழைத்துள்ளாய். மாபெரும் பலசாலி நான். எவருக்கு மாபெரும் சக்தி இருக்கிறதோ அவருக்கு அழிவு என்பதே இல்லை. அஞ்ஞானி, மாபெரும் பலசாலி ஏதுமறியாதவர்களை கொடுமைப்படுத்த மாட்டான். தன்னையே பெரும் பலசாலி என்று கூறிக்கொள்ளவும் மாட்டான். அவனுக்கு கர்வம் இருக்காது. ஆனால் உனக்கு இவை மூன்றும் இருக்கிறது. எனக்கு பிரம்மா வரமளித்திருக்கிறார். வெற்றி பெறுவேன், அச்சமில்லை. மாபெரும் பலவான் நான் தான். ஆம், நீ பலசாலி அல்ல, வெற்றி கிட்டாது. நீ அறிவிழந்தவன். அறிவிருந்தால் பெரும் பலவானாகும் வரத்தை கேட்டிருக்க மாட்டாய். இங்கு வந்து சிவபக்தர்களுக்கு தடையாகவும் இருந்திருக்க மாட்டாய். பிரம்மா உனக்கு வரமளித்த நேரத்தில் சிவபக்தர்களை எதிர்க்காதே என்று கூறினார். அவர்களுக்கு துன்பம் தராதே என்றார். இல்லை என்றால் அழிவுதான் என்று சொன்னார். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது தூஷன். உனது இந்த பேச்சால் தூஷன் பயம் கொள்ள மாட்டான். நான் உன்னை எச்சரிக்கின்றேன். உனக்கு நன்மை வேண்டுமென்றால் இங்கிருந்து சென்று விடு. மன்னியுங்கள் மன்னரே, மன்னியுங்கள், எங்களை மன்னியுங்கள். நீங்கள் சிவபக்தர் என்று எங்களுக்கு தெரியாது. சிவனே உங்களுக்கு உதவுவார் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தவறு செய்து விட்டோம் சந்திரசேனரே. நீங்கள் என்னை மன்னிக்கவில்லை என்றால் இந்த கதை எங்களை தாக்கி கொன்றுவிடும். சிவ வடிவமான அனுமானே, எனது வேண்டுகோள், தாங்கள் தங்கள் மூல வடிவத்தில் தோன்றி ராஜா சிம்மாதித்தரையும் ராஜா ரிபுமதனரையும் மன்னியுங்கள். தாங்கள் என்னிடம் அல்ல, சிவ வடிவமான அனுமானிடம் மன்னிப்பு கேளுங்கள். ருத்ர அவதாரமான அனுமானே, அருள் கூர்ந்து இங்கு தோன்றி எங்களுக்கு காட்சி அளியுங்கள். இங்கு மன்னிப்பு வேண்டியவர்களை மன்னியுங்கள். சிம்மாதித்தா ரிபுமதனா, இப்பொழுது உங்களுக்கு உண்மை விளங்கிவிட்டதா? சிவபக்தர்களை கொடுமைப்படுத்துபவர் எப்பொழுதும் துன்பத்தையே பெறுவர். சிவபக்தர்கள் கேட்டுக்கொண்டதால்
உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. நீங்கள் ராஜா சந்திரசேனனின் அரசை திருப்பி அளிக்க வேண்டும். நிச்சயம் பிரபு, நிச்சயம். ராஜா சந்திரசேனரின் நாட்டை அவரே ஆண்டு வருவார். இனி இது போன்ற தவறை செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம் பிரபு, செய்ய மாட்டோம். இறைவனை தியானம் செய்தால் இந்த தவறு ஏற்படாது. இந்த இரு சிவபக்தர்களையும் பாருங்கள். அந்த இறைவன் சிவனுக்கே இவர்கள் பாதுகாப்பில் கவனம் உள்ளது. இது இறைவன் சிவனின் அருள்தான். இது உனது பக்தியின் காரணத்தால் ஏற்பட்டது. சிவபக்தரான நீங்கள் இருவரும் சிவனை பூஜிக்கிறீர்கள். அவர் உங்களை மதிக்கிறார். உங்கள் இருவரது பெயரும் சிறந்த சிவபக்தர்கள் என்று புகழ் பெறும். மகாகாலேஸ்வர் என்ற ஜோதிர்லிங்கத்தின் பெருமை உங்கள் மூலமாகத்தான் விளங்கும். சிவ அவதாரமான அனுமானே, நீங்க அவங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டீங்க. நீங்க மனசிறங்கி என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் என் புள்ள ஸ்ரீஹரோட சிவ பூஜையில தடை செஞ்சு தப்பு பண்ணிட்டேன். உன்னுடைய மகன் ஸ்ரீகரின் சிவபக்தியால் உனது தவறு மறைந்தது, அழிந்து விட்டது. ஸ்ரீகர், நீ 8வது பிறப்பில் துவாபர யுகத்தில் நந்தகோபனாக பிறப்பாய். இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் மனித அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தையாவாய். சங்கடம் தீர்க்கும் அனுமானே, தங்கள் கருணையே கருணை. காட்சி அளித்து எங்கள் துன்பத்தை போக்கினீர்கள், எங்களை காத்தீர்கள், மனமிறங்கி அருள் தந்தீர்கள். ஆனால் நான் அந்த சிவனை தினமும் மனமார பூஜை செய்து வந்தேன். சிவனுடைய தரிசனம்தான் எனது லட்சியம். அருள் கூர்ந்து அதை நிறைவேற்றுங்கள். சிவபக்தரின் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும். ஈசன் நாமம் வாழ்க. இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க. சங்கடம் தீர்க்கும் நாயகன் அனுமான் வாழ்க. ஜெய் வீர அனுமான் வாழ்க. அஞ்சனை மைந்தன் மாவீரன் அனுமான் வாழ்க. இறைவன் பரமேஸ்வரன் சிவசங்கரன் வாழ்க. இறைவன் பரமேஸ்வரன் சிவசங்கரன் வாழ்க. இறைவன் பரமேஸ்வரன் சிவசங்கரன் வாழ்க. தாங்கள் அளித்த இந்த தரிசனத்தை பார்த்து நாங்கள் அனைவரும் தன்யர்களானோம். தாங்கள் எங்கள் அழைப்பை ஏற்றீர்கள், பாதுகாத்தீர்கள். அதோடு தாங்கள் எங்கள் அரசரையும் நாட்டையும் காப்பாற்றுங்கள் இறைவா. எனது நாமத்தை ஜெபிப்பவர்களின் வேண்டுகோளுக்கு நான் கட்டுப்பட்டவன் அந்தணரே. ராஜா சந்திரசேனன் 8 ஜாமத்திலும் எனது நாமத்தை ஜபித்து வந்தார். அவரை காக்க வேண்டியது எனது கடமை அல்லவா? இனி எப்பொழுதும் அவரை காப்பாற்றி வாருங்கள் இறைவா. இந்த நாட்டில் விண்ணிலும் மண்ணிலும் சிவபக்தர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காகவே துஷ்டர்கள் தோன்றுகிறார்கள். ஆகையால் தங்களிடம் வேண்டுகிறோம், இந்த இரு சக்திகளிடமிருந்து நாடு, ராஜா, பிரஜைகளை காப்பாற்ற தாங்கள் இங்கு அமர்ந்திருங்கள் இறைவா. அப்படியே நடக்கும். உனது மனவிருப்பம் நிறைவேறும் தேவிரத். இந்த ஜோதிர்லிங்கம் மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கமாக பெயர் பெறும். எந்த பக்தர் மிக பயபக்தியோடு இந்த லிங்கத்தை வழிபடுவாரோ அவர் மரண பயத்திலிருந்து விடுபடுவார். உலகில் உள்ள நோய்கள், துன்பம், இன்னல்களிலிருந்து விடுதலை கிடைக்கும்.
காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 அவந்தி நகரத்தில் வேதம் அறிந்த அந்தணர் ஒருவர் வசித்தார். தினம் தினம் தீயை வளர்த்து சிவனுக்கு பூஜை செய்தார். ஒரு முறை தூஷன் பெயர் கொண்ட மிக கொடூரமான அரக்கன் பெரும்படை கொண்டு அவரை எதிர்க்க கோபத்துடனே வந்தான். அந்த தருணத்தில் லிங்கத்தில் இருந்த சிவன் மகாகாலன் ஆனார். அரக்கன் தூஷணை படைகளுடனே எரித்து சிவன் அழித்தார். உஜ்ஜயினி நகரில் அமைந்த லிங்கம் மகாகாலேஸ்வர். இவரை தரிசித்து பக்தர் அருள்மிகு சிவனின் அருளை பெறுவர். மகாகால சிவனே